இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 108th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல கனமுரா அவனோட பான்காயை வர வச்சிருப்பான்ல, பார்த்தா டோசன் வந்து அதை பார்த்து பயப்படுற மாதிரிலாம் தெரியல. அவனோட வெறும் அந்த பான்காயை வச்சுட்டுல என்ன ஏதாவது பண்ண முடியும் நினைக்கிறியான்னு கேட்கும்போது, நீ ஒரு எஸ்படா மாதிரி பேசுறடான்னு சொல்லுவானா. என்னது எஸ்படாவா? எஸ்படா மாதிரியான சின்ன பசங்க கூட என்ன வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்காத. நான் அவங்க எல்லாருமே வந்து சர்பாஸ் பண்ண ஒருத்தன் சோல் ரிப்பர்ஸ் அவங்களையும் சேர்த்தி தான் பானா. அப்ப கேட்பேன், நீயுமே ஒரு காலத்துல சோல் ரிப்பரா தான் இருந்திருக்கேன், மறந்துடாதங்கும் போது சொன்னது என்ன உண்மைதான். ஆனா நான் என்னைக்கு வந்து ஒரு சோல் ரிப்பர் ஆகணும்னு நினைச்சது இல்லைன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருக்கும் போதும் அப்போ அந்த டோசன் வந்து சொல்லுவான், டே உன்னோட பான்காயை பத்தின அக்கு வேற ஆணி வேற எல்லா விஷயமே தெரியும். ஸோ நீ என்னதான் அதை வந்து என்கிட்ட டிசனா பயன்படுத்தினாலுமே வந்து பெருசா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனமுறை வந்து லைக் மோர் ஆர் லெஸ் அவன் வந்து ஒரு மாதிரி லோவா தான் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு அந்த பான்காய் இருக்குதுல்ல, அதோட கைகள்ல வந்து கால்கள்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோடு போடுறதும் கத்தி எடுத்து சொருகுறதுமா தான் இருப்பான். ஏன்னா அந்த பான்காயை அந்த டோசன் வந்து அட்டாக் பண்றேன் அப்படிங்கும் போது அந்த ஒரு எஃபெக்ட் வந்து அந்த கனமுறாக்குமே இருக்கும். உன்னை வந்து நான் போட்டு தள்ளணுங்கிற அவசியம் கூட கிடையாது, உன்னோட கைகளை வந்து நகர முடியாத மாதிரி நான் பண்ணாலே வந்து போதுமானதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்த்தா அந்த டோசன் இருக்கிறான்ல, அவனுக்குமே வந்து ஒரு கை வந்து அப்படியே உடஞ்சு பிதுங்கி கிடக்குமா. அந்த ஒரு டைலாக் நீ எனக்கு சொல்றதுக்கு முன்னாடி உன்னை பார்த்து நீ சொல்லிக்கணும் தலைன்னு சொல்ல, அப்படியா எனக்கு அப்படி தெரியலன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் கையை வந்து அப்படியே ஹீல் பண்றான். ஸோ இவ்வளோ அளவுக்கான ஹீலிங் எபிலிட்டி எல்லாமே பேசிக்கா அரன்காஸ் இந்த எஸ்பாடஸ் தான் இருக்கும். அப்படின்னா என்ன, நீ ஒரு சோல் ரிப்பரா இனிமேலும் இருக்க வந்து ஆசைப்படலையே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது, சரி சரி அப்படியே என்னமோ சொன்னே இல்லை, என்னமோ பவரை தேடி போய் ரொம்ப கரப்ட் ஆயிட்டேன் அப்படின்னு. இன்னொரு மேட்டர் வந்து சொல்றேன், ஒரு பர்சன் வந்து தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்களுக்காக பழி வாங்குறதுக்காக இன்னொரு ஆர்கனைசேஷன்ல போய் ஜாயின் பண்ணான்னு வையேன், அதை நீ என்னன்னு சொல்லுவ? அதை இன்னுமே வந்து ரொம்ப கரப்டடான ஒரு விஷயம் தானே சொல்லுவாங்க போது, அப்பதான் இந்த கனமுராக்கு ரொம்ப தெளிவா புரிய வரும், இந்த டோசன் சோல் ரிப்பர் ஆனதே வந்து பழி வாங்குறதுதான்னு. மறுபடியும் அந்த பிளாஷ்பேக் வந்து போகுது. பார்த்தா டோசனும் அந்த ஒரு லேடி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்களே எப்பவுமே. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த மாதிரி எனக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது, என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு சோல் ரிப்பர் தான், நான் வந்து அவர் மாதிரியே ஒரு சோல் ரிப்பரா மாறிட்டு நிறைய ஹாலோஸ் வந்து எடுத்து நிப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த ஒரு லேடி வந்து லைக் ரொம்ப இந்த நீதி நேர்மை நியாயம் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு பர்சனா. ஆனா அவங்க வந்து நான் கண்டிப்பா திருப்பி வருவேன், அது வரைக்கும் இங்கேயே இரு, என்னோட கதைகள்லாம் கேட்கறதுக்கு நீ எப்பவுமே இங்கே இருப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. கண்டிப்பா அவங்க ஹாப்பியா இருக்கிறாங்க, திருப்பி வருவாங்க அப்படின்னு டோசனும் நினைச்சிருந்திருப்பான். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க திருப்பி வந்திருக்க மாட்டாங்க, அவங்க இறந்து போயிருந்திருப்பாங்க, அவங்கள ஒருத்தர் கொலை பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா அப்படி கொலை பண்ணது வேற யாரும் இல்ல, அந்த லேடியோட ஹஸ்பண்டே தான். அந்த லேடியோட ஹஸ்பண்ட் அவன் வந்து ஒரு சோல் ரிப்பர், அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸே வந்து ஒரு பேட்டில் வந்து போட்டு தலைந்திருப்பான். நீ எப்படி இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்க கடுப்புல அவன் இவங்களையும் வந்து போட்டு தலைந்திருப்பான். ஸோ அன்னைக்கு அவன் வந்து முடிவு பண்ணா, இந்த மாதிரி என்னதான் இந்த ஒரு லேடி வந்து அமைதியை வந்து ரொம்ப விரும்பின ஒரு பர்சனா இருந்தாலுமே இவங்கனால ஒரு அமைதியை வந்து கொண்டு வர முடியல. கடைசியா அதெல்லாம் இவங்களுக்கு ரிவீட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அமைதியை நினைச்சுக்கிட்டு இருந்தா அமைதி வரல அப்படிங்கும் போது பவர் மூலமா அமைதியை இந்த உலகத்துக்கு நான் இம்போஸ் பண்றேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருப்பான். ஸோ ஃபோர்ஸ் பண்ணி வேர்ல்ட் பீஸை நான் கொண்டு வர போறேன் அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு ஒருத்தன் தன்னோட ஃப்ரெண்டையே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் போட்டத்தில் இருக்கு அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன்லயே ஏன் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கறத நீ பெருசா யோசிக்கலையாடான்னு கேட்க, அதுக்கு அந்த கனமுறை மேபி உன்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஜஸ்டிஸை அப்ஹோல்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க, அதை அவங்க பாதியில விட்டுட்டாங்க அப்படிங்கிறங்காட்டி அந்த ஜஸ்டிஸை நீயே எடுத்து அந்த ஒரு ஆர்கனைசேஷன்ல இருப்ப அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன்னு சொல்லுவானா. நீ நினைச்சுக்கிட்டே இரு கனமுறை, அதனால தான் கண்ணு இருந்தும் நான் பாக்குற ஜஸ்டிஸை உன்னால பார்க்க முடியலன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் அந்த கனமுறாமே யோசிச்சுட்டு, சரி சரி இவ்வளவு நாளா நான் வந்து உன்னை தப்பா புரிஞ்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன், இப்போ உன்னோட ட்ரூ ஃபீலிங் என்ன அப்படிங்கறது வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா என்னாலுமே சோல் சொசைட்டி அழியறத வந்து நான் விரும்ப மாட்டேன், அதனால உன்னை எழுத்து தான் நிக்க போறேன். போத் உன்னையும் சரி என்னையும் சரி நான் வந்து மன்னிச்சிட்டேன், இப்பதான் என்னால வந்து உன்னை புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னு சொல்லும் போது அந்த டோசன் நீ யாரா என்ன மன்னிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவனோட ஜான்பாக்டு வந்து ரிலீஸ் பண்றான். சோ அந்த இடத்துல அந்த டோசனுமே வந்து அவன் ஒரு ரெசரக்ஷன் ஃபார்ம் வந்து எடுக்கிறானா. சோ சம்திங் அந்த இடத்துல ஏதோ ஒரு மிருக மாதிரி இருக்க, அவனுக்கு கண்ணு ரெண்டு வருதா, அதை வச்சுட்டு இதுதான் வானமா அதுதான் ரத்தமா அப்படின்னு சொல்லி அப்பதான் அவன் முதல்ல அவனோட பார்வை யூஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறான். பிளஸ் அப்படியே கனமுறை பார்த்துட்டு, நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீ அசிங்கமா இருப்பேன்னு, ஆனா இவ்வளவு அசிங்கமா இருப்பேன்னு நினைக்கலன்னு நக்கல் பண்ண. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த இடத்துல சண்டை போட்டு இருக்கும்போது மோஸ்ட்லி கனமுறாவோட வாய்ஸ் ஓவர்ல நம்ம டோசன் சொல்லியிருந்திருப்பான்ல, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து இருந்தாங்க, சோ அவங்களுக்காக தான் நான் இதுலயே வந்து ஜாயின் பண்ண, அவங்களுக்காக நான் வந்து ஜஸ்டிஸ் வந்து அப்ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். சோ அவங்களுக்காக அவங்க எதிர்பார்த்த அந்த ஒரு வேர்ல்டு, அவங்க நினைச்ச அந்த ஒரு வேர்ல்டு அப்படின்னு அவன் சொல்லும் போது டோசனோட ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச அந்த ஒரு வேர்ல்ட தான் அவன் வந்து ஜஸ்டிஸா பார்த்தானே தவிர அவனுக்கு இந்த ஒரு வேர்ல்டு வந்து ஒரு ஜஸ்டிஸ் வந்து கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை கனமுறை அப்போவே புரிஞ்சிருப்பான். டோசனுக்கு வந்து இந்த உலகமே பிடிக்கலாம், இந்த உலகத்தை இந்த ரியாலிட்டியை வந்து வெறுக்கிறான் அப்படின்னு. இருந்தாலுமே அது வந்து ஒரு நார்மலான ஒரு ரியாக்ஷன் தான். நமக்கு பிடிச்ச ஒருத்தங்க வந்து இல்லாம போறாங்க இறந்து போறாங்க அப்படிங்கும் போது நமக்கு இந்த உலகத்து மேல ஒரு வெறுப்பு வருது அப்படிங்கிறது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். டோசன் ஒன்னும் பெரிய ஒரு தியாகிலாம் வந்து கிடையாது. அந்த ஒரு விஷயனாலதான் கனமுறை டோசனுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சான். அவனோட சந்தோஷத்திலையும் சோகத்திலையும் அவனோட பிரச்சனைகளையும் அப்படின்னு சொல்லி எல்லாத்திலையும் வந்து பங்கேற்கணும் அப்படின்னு. சோ அது மூலமா அவன் வெறுத்த அந்த ஒரு உலக
உலகத்தை திருப்பி அவன் வந்து காதலிப்பான் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து நினைச்சிருந்திருப்பான். பட் அன்பார்ச்சுனேட்லி அது எதுவுமே வந்து நடக்கல. அது நடக்கல அப்படின்னாலுமே இவன் டோசனோட மிஸ்டேக் எல்லாத்தையுமே வந்து சரிப்படுத்தி அவனை திருப்பி வந்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னு கனமுரா வந்து நினைக்கிறான். பட் அது வந்து கனமுராவோட ஆசை மட்டும்தான். ஆனா இப்போதைக்கு அவனால என்னதான் டோசனை கொலை பண்ண முடியாது அப்படின்னாலுமே ஸ்டில் நீதிக்காவது அவனை வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அட்டாக் பண்ணுவானா. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகாது. கடைசியில டோசன் அவன் அல்டிமேட்டா ஒரு அட்டாக் வச்சிருந்திருப்பான். அதை வச்சு கனமுராவோட பான்காயை சதைக்க அதோட ரியாக்ஷன் காரணமா நம்ம கனமுராமே அதே இடத்துல விழுந்துடுறான். அதுக்கப்புறம் போய் அவனையுமே வந்து போட்டு தரலாம் அப்படின்னு போகும்போது அப்ப இசாக்கி வந்து அப்படியே அவனோட தலையில சோட வச்சு இறக்குறான். நீங்க வந்து டோசனே கிடையாது, ஏன்னா பார்வை இல்லாததுக்கு முன்னாடி கூட நான் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணாலுமே டோசன் வந்து தடுத்து வந்திருப்பாரு. பார்வை இருந்து உன்னால தடுக்க முடியலன்னா நீ டோசன் இல்லன்னு சொல்ல. அதுவே டோசன் அவனோட கடைசி நொடிகள்ல இருக்கும்போது அந்த ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ண அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்கிறாங்கல்ல, அவங்கள வந்து ஏன் எக்ஸிக்யூட் பண்ணல, ஏன் அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கல அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் 46க்கு அவன் வந்து போயிருந்திருப்பான் கேட்கறதுக்காக. பட் அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ அவனுக்கு எதுவுமே வந்து புரிஞ்சிருக்காது. லைக் அங்க ஒரு பெரிய இன்டர்னல் பாலிடிக்ஸ் வந்து இருக்குமா, அது எதுவுமே அவனுக்கு புரிஞ்சிருக்காது. கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம சிஞ்சியும் எய்சனும் வந்து சண்டை போடுறதுக்காக ஆப்போசிட் நிப்பாங்கல்ல. அப்ப சிஞ்சி சொல்லுவான், என்னமோ 100 வருஷத்துக்கு முன்னாடி நீயும் நானும் வந்து பெருசா நெருங்கி பழகிறது கிடையாது, அதனால உன்னோட ஷீகாயோட பவர் என்ன அப்படிங்கறது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிருந்தீல்ல, அதேதான் உனக்கும் சேரும். என்னோட ஷீகாயோட பவர் என்னங்கிறது உனக்கும் தெரியாதுன்னு சொல்லும் போது அது தெரியலனா மட்டும் நான் என்ன பெருசா ஷாக் ஆயிர போறேன், நீ எதை வேணா காட்டு, எதை எதிர்க்கிறதுக்கும் நான் தயாரா இருக்கிறேன். எய்சன் வந்து ரொம்ப அசால்ட்டா இருப்பானா, உன்னோட பவர் மாதிரி தான், உன்னால மட்டும் சென்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னாலுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட ஷீகாயை வந்து ரிலீஸ் பண்ண பார்த்தா வேர்ல்டே வந்து இன்வெர்ட்டடா இருக்கும். நம்ம எய்சனோட பார்வைக்கு மட்டும், அதாவது இதுதான் பார்த்தா அந்த ஷிஞ்சியோட எபிலிட்டியாவே இருக்கும். சோ அவன் வந்து நார்மலா தான் சண்டை போடுவான். ஆனா எதிரிக்கு வந்து வேர்ல்டே இன்வெர்ட்டடா இருக்கிறங்காட்டி லெஃப்ட்ங்கிறது ரைட் தான், ரைட்டுங்கிறது லெஃப்ட் தான், மேலங்கிறது கீழே, கீழங்கிறது மேல. சோ ரைட்ல இருந்து திரும்பினா லெஃப்ட்ல இருந்து திரும்புற மாதிரி தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் எதிரிக்கு எந்த சான்ஸுமே இல்லைன்னு சொல்லி அட்டாக் பண்ண வர நம்ம எய்சனும் திரும்பி பார்ப்பான். பட் இருந்தாலும் அவனோட கையில வந்து கோடு விழுந்துரும். எப்படி சுத்தமா முடியல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சிஞ்சி வந்து அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவானா. எய்சன் முடிஞ்ச அளவுக்கு நிறைய அட்டாக்ஸ் வந்து பிளாக் பண்ணிட்டு இருப்பான். பட் மறுபடியும் கால்ல வந்து இன்னொரு அட்டாக் விழுக இதோட முடிச்சிரண்டா அப்படின்னு சொல்லிட்டு எய்சனோட செஸ்ட்ல அட்டாக் பண்ணாலும் வரும்போது சிஞ்சியோட முதுகுல ஒரு கோடு வந்து விலகும். எப்படி இதை பண்ணன அப்படின்னு சொல்லி ஷாக் ஆக, நீ 5 சென்ஸை கண்ட்ரோல் பண்ணி என்ன அடிக்கலாமாமே, ஆனா நான் உன்னோட ஒரு சென்ஸை கண்ட்ரோல் பண்ண அப்படின்னாலுமே வந்து உன்னால எதுவுமே பண்ண முடியல பாத்தியா, உன்னோட ட்ரிக் இந்த சீப்பான குழந்தை விளையாட்டெல்லாம் என்னோட பவருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுவே நம்ம டோசன் வந்து அவங்க அட்டாக் பண்ணிருப்பாங்கல்ல, பார்த்தா அவனோட ஹாலோஸோட பவர்ஸ் எல்லாம் அப்படியே பாதிக்கு மேல கம்மியாகி அதே இடத்துல அவன் நகர முடியாம படுத்திருப்பானா. பட் அவன் ஹாலோவா இருக்கிறான் இன்னுமே, அதனால அவனோட பார்வை வந்து அவனுக்கு வேலை செய்யுது. அவனால கனமுராவையும் சரி இசாக்கியும் சரி பார்க்க முடியுதா. ஆனா அப்ப கனமுரா நம்ம டோசன் கிட்ட இந்த மாதிரி ஓகே நகராத, அப்படியே இரு, உன்னை வந்து கண்டிப்பா காப்பாற்ற முடியும். ஆனா அதே நேரத்துல சண்டை போடும் போது சொன்னேன்ல, கண்டிப்பா நம்ம 2 பேரோட பிளேடும் ஒரு நாள் எதிர நிக்கும், எதிர மோதிக்கும் அப்படின்னு. அதே மாதிரியான ஒரு ஃபீல் எனக்குமே இருந்ததுதான். ஈவன் இசாக்கிக்கும் கண்டிப்பா இருந்திருக்கும். நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மாதிரி இருந்தாலுமே ஸ்டில் என்னால வந்து கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும், நீ உன் ஃப்ரெண்டை வந்து இழந்தங்காட்டி தான் இந்த ஒரு பாதையை சூஸ் பண்ணிருக்க அப்படிங்கும்போது நாங்களும் உன்னை லூஸ் பண்றதுக்காக விரும்பல, எங்களோட ஃப்ரெண்டான உன்னை இழந்து எங்களோட இதையும் வந்து அதே மாதிரி எம்டியாக நாங்க வந்து விரும்பலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குனு அந்த டோசன் அப்படியே வெடிச்சு செதறான். என்னன்னு பார்த்தா நம்ம எய்சனா இருக்கும், உன்னை மன்னிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கனமுறை கத்திட்டு இருக்கும்போது கரெக்டா பின்னாடி இருந்து நம்ம இச்சிகோ என்ட்ரி கொடுக்க அவனோட கெட்ஸுகோ வந்து பயன்படுத்துவானா. ஆனா ரொம்ப ஈஸியா எய்சன் அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பான் அந்த இடத்துல. எதுவுமே ஆகலன்னு சொல்லி நம்ம இச்சிகோ வந்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கும்போது அப்ப எய்சன் சொல்லுவான், எந்த ஒரு கிரியேச்சரா இருந்தாலும் சரி அதோட பிளைண்ட் ஸ்பாட் தான் அட்டாக் பண்றதுக்கான பயங்கரமான ஒரு வீக்னஸா இருக்கும். அதை கூட நான் யோசிக்காம தான் பேட்டில் வந்து இறங்கிருப்பேன்னு நினைக்கிறியா என்ன இன்ட்ரூடர் பையா. அது மட்டும் இல்லாம நீ உன்னோட இந்த கெட்ஸுகோ வந்து பயன்படுத்தினில, ரொம்ப முக்கியமா நீ ஹாலோஃபைடு ஃபார்ம்ல இருந்து பயன்படுத்தி இருந்த அப்படின்னா கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் நீ என்ன ஒரே ஒரு சிங்கிள் ப்ளோல வந்து முடிச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்க வந்திருக்க. அதுக்கு அது வந்து பத்தாது. இருந்தாலும் நீ ஹாலோஃபைடு ஃபார்ம்ல இருந்து என்ன அட்டாக் பண்ணியிருந்தாலுமே ரிசல்ட் என்னமோ இதுவா தான் இருந்திருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு புரியுது. ஓகே நம்ம வந்து அவன் நினைச்ச மாதிரியே ஹாலோஃபிகேஷன் ஃபார்ம்ல இருந்து அவனை வந்து அடிச்சிருக்கணும். பட் இருந்தாலும் உப்பை ஒண்ணு கெட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாஸ்க் வந்து வர வைப்பானா. யா கமான், அதுக்கு தான் எதிர்பார்த்தான் எய்சன் வெயிட் பண்ணிருப்பான். மறுபடியும் நம்ம ஹீரோ அவனோட கெட்ஸுகோ வந்து பயன்படுத்துவானா. ஆனா வேலைக்கே ஆகாது. ரொம்ப ஈஸியா எய்சன் வந்து அதுல இருந்து எஸ்கேப் ஆக எப்படி இதை வந்து அவன் பண்ணுனா, ஒருவேளை வேற ஏதாவது இருக்குமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ரொம்ப யோசிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்னோட எந்த ஒரு இல்யூஷன் டெக்னிக் நான் பயன்படுத்தவே இல்லை. இப்போ நீ பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து என்னோட வெறும் பேசிக்கான ஸ்ட்ரென்த் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம ஏன் நீ அடிக்கடி ரொம்ப தூரமா போய் நின்னுகிட்டு இருக்கிற, அப்பதான் என்னோட அட்டாக் வந்து உன் மேல படாது அப்படின்னா. ஆனா நீ டிஸ்டன்ஸ்ல இருந்து சண்டை போடுறது அப்படிங்கிறது உனக்கு தான் வந்து வல்னரபிளா இருக்கும். பட் உன்னோட எனிமேட் இருந்து கொஞ்சம் தப்பிச்சு போய் சண்டை போடலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் உனக்கு ஈக்குவலான ஒரு எதிரி கூட சண்டை போடும் போது வேணா அது சரியா ஒர்க்
ஒர்க் அவுட் ஆகலாம், பட் என்கிட்ட இல்லைன்னு சொல்லி அப்படியே அவன் கிட்ட வந்து அவன் செஸ்ட்டை தொட்டுட்டு ஒரு சின்ன வேர்வை கூட சிந்தாம என்னால உன்கிட்ட ரொம்ப ஈஸியா வர முடியும்னு சொல்ல நம்ம ஹீரோ திருப்பி அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவானா, ஆனா அதுல இருந்து அவன் அசால்ட்டா எஸ்கேப் ஆயிருவான். அதுக்கப்புறம் கேட்பான், ஏன்டாடே உனக்கு என் கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது காரணம் இருக்கா என்ன? கண்டிப்பா ஒண்ணுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி பார்த்தாலும் அந்த உரிமைங்கிற பொண்ணு அவளை வந்து நீ காப்பாத்திருப்ப. மூஞ்சில இருக்கிற ரியாக்ஷன் வச்சு பார்க்கும்போது உன் நண்பர்கள் எவனும் வந்து செத்த மாதிரியும் தெரியல. சோ ஒரு பழி வாங்குற உணர்வே இல்லாம நீ என் கூட சண்டை போறதுங்கிறது ரெக்கே இல்லாத கழுகு வந்து பறக்க ட்ரை பண்ற மாதிரி. கண்டிப்பா உனக்கு ஒரு சாலிடான ரீசனே இல்ல இந்த டவுனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு மியர் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் தான் உங்ககிட்ட இருக்குது. அதை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் லைட் அப்படியே ஷேக் ஆவானா. அப்ப டக்குனு அந்த கேப்டன் கனமுறை கிட்ட வந்துட்டு, ஏய் அந்த எய்சனோட பேச்செல்லாம் கேட்டிருக்காத, அவன் சரியான மூளை செலவை பண்ற ஒருத்தன், அவன் பேச்சை கேட்டு மயங்காம திடகார்த்தமா நில்லுன்னு சொல்லும் போது மத்த கேப்டன்ஸ்ல இருக்கிறாங்கல்ல, கேப்டன்ஸ் விசார்ட்ஸ் அப்படின்னு எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. என்னானாலும் சரி உன்னாவது நாங்க ப்ரொடெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு. யோ நீங்க எல்லாருமே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறீங்க, நீங்க வந்து என்ன எங்க ப்ரொடெக்ட் பண்ண போறீங்கன்னு கேட்க, மேபி அது உன்னோட பெர்ஸ்பெக்டிவா இருக்கலாம், ஆனா நீ தனியா சண்டை போறது தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முட்டாள்தனமான ஒரு டிசிஷனா இருக்கும்னு நம்ம செஞ்சு சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம இட்சுகாயாவும் ஷன்னும் வந்து அட்டாக் பண்றதுக்காக போவாங்க எய்சனை. இட்சுகாயாவா பெருசா நம்ம எய்சன் வந்து மதிக்க மாட்டான், பட் ஷன்னை பார்த்துட்டு என்ன என் கூட ஒண்டி சண்டை போடுற அளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய திறமை இருக்குது தானே, ஸ்கில்ஸ் இருக்குது தானே, அப்புறம் ஏன் கோல மாதிரி பின்னாடி வந்து அட்டாக் பண்றீங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுவே நம்ம ஹீரோ கிட்ட அந்த கனமுறை வந்து சொல்லுவான், அவன் பைச்ல வந்து கேட்டிருக்காத, ஒன்ஸ் என் ஃப்ரெண்ட் ஆன டூசன் வந்து அவன் போட்டு தள்ளனே கோவத்துல அவன் அட்டாக் பண்ணலாம் நான் போயிருந்திருப்பேன், ஆனா அவன் அடுத்த செகண்ட் என்ன வந்து கொலை பண்ணிருப்பான், நீ உள்ள வரல அப்படின்னா என்னத்துக்கு நான் இறந்து போயிருந்திருப்பேன். சோ நீ வந்து ஒரு ஹேட்ரேட் ஒரு வெறுப்புணர்வு வந்து வச்சுக்கிட்டு தான் ஈசன் வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு கிடையாது, அந்த வெறுப்புணர்வே இல்லாமலே நீ நிறைய பேரை தோக்கடிச்சிருக்க. சோ அவன் பேச்சுல வந்து கேட்டு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம கேப்டன் உனஹானா இருக்கிறாங்களா, அவங்களும் வந்திருப்பாங்களா, அவங்க இந்த ஹியோரியை வந்து காப்பாத்துறதுக்காக போக அங்க இருக்கிற கேப்டன்ஸ் விசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்து எய்சன் வந்து பிஸியா வச்சுக்க வந்து பாப்பாங்க. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு எய்சனோட ஷீகாயை நம்ம ஹீரோ வந்து பாத்திர கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும். சோ அப்படியே நம்ம இட்சுகாயாவும் அந்த கேப்டன் ஷன்னு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்ப அந்த இட்சுகாயா வந்து சொல்லுவான், அப்படியா நீ அந்த இச்சிகோ பையன் கிட்ட ஏதோ ஹேட்ரேட பத்தி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தே இல்ல, சோ வெறுப்புணர்வோட ஒருத்தன் வந்து ஸ்வாட் எடுத்து சண்டை போடுறான் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவன் வந்து கண்ட்ரோல்லயே இல்லாம வயலண்டா தான் சண்டை போடுவான், அதை வந்து நீ ஆதரிக்கிற அப்படிங்கும்போது நீ ஒரு கேப்டனா இருக்கிறக்கே வந்து தகுதி இல்லாத ஒருத்தன்டான்னு சொல்ல. இதெல்லாம் கேட்ட எய்சன், ஓ அப்படியா, ஆனா எனக்கு தெரிஞ்சு கேப்டன் இட்சுகாயா நீங்க பிடிச்சிருக்க அந்த ஒரு ஸ்வாடுமே வந்து நிறைய வெறுப்புணர்வை சுமந்துகிட்டு இருக்குது போலயேன்னு சொல்லுவான். எஸ் மோமோக்காக தான் நம்ம இட்சுகாயா வந்து இங்க எய்சனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்திருக்கான்னு சொல்ல, ஆமாண்டான்னு சொல்லிட்டு டக்குனு இட்சுகாயா வந்து அப்படியே அவனோட பான்காயை வந்து ரிலீஸ் பண்ணுவானா. அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சரியா, தேங்க்யூ.